பட்டு பருத்தியும் நம்ம தமிழரோட கலாச்சாரம் தான். பட்டுனாலே அழகு, மரியாதை. இன்னைக்குமே கூட ஒரு கல்யாண சுப நிகழ்ச்சிக்கு போகும்போது நம்ம பட்டு கட்டிட்டு போனாலே ஒரு அழகாகவும் இருக்கும், ஒரு மரியாதையாகவும் இருக்கும், ஒரு கம்பீரமாகவும் இருக்கும். ஆனா தினசரி வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துறதுக்கு எது நல்லா இருக்குன்னு பார்த்தா காட்டன் தான் கிங். எனக்கு காட்டன் தான் பிடிக்கும். ஏன் அப்படின்னாக்க காட்டன் கட்டினாக்கா சிம்பிளாகவும் இருக்கும், ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். எங்க தேனி ஆனந்தத்தை பொறுத்த வரைக்கும் பட்டுக்கும் பருத்திக்கும் ரொம்ப ஈக்குவலா தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஏன் அப்படின்னாக்க நாங்க நெசவு தொழில இருந்ததுனால பட்டு குவாலிட்டி எப்படி இருக்கும், பருத்தி குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி நல்ல தரமா பார்த்து நாங்க இங்க கொண்டு வந்து கொடுக்கறதுனால கஸ்டமருக்கும் அது ரொம்ப திருப்தியா இருக்கும். நாங்க ஒவ்வொரு இதையுமே பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வர்றதுனால எங்களுக்கு கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் ஒரு பிசினஸ் மேனா சொல்லல, 30 வருஷம் அனுபவத்துல இது எனக்கு ஒரு டெக்ஸ்டைல் லவரா நான் சொல்றேன். அந்த குவாலிட்டிக்காக தான் மக்கள் தேனி ஆனந்தத்தை நம்பி வாங்க வர்றாங்க. அதனால பட்டு நல்லதா பருத்தி நல்லதா அப்படின்னாக்க ரெண்டுமே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன்.